தங்கலான் வர்சஸ் டிமாண்டி காலனி 2ல டிமாண்டி காலனி 2க்கு தான் அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்ப கொட்டுக்காளி வர்சஸ் வாழையில வாழை படத்துக்கு தான் அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதனால வாழை மற்றும் டிமாண்டி காலனி படங்களுக்கு திரையரங்களோட எண்ணிக்கை அதிகமாக்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். கடந்த வாரம் தமிழ் சினிமாவில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு 3 படங்கள் வெளியானது. விக்ரம் நடிப்புல தங்கலான், அருள்நிதி நடிப்புல வெளியான டிமாண்டி காலனி 2 மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளியான ரகுதாத்தா படங்கள். இந்த படங்கள்ல ரகுதாத்தாவை பொறுத்தளவுக்கு முதல் நாளே தோல்வி தழுவிருச்சே அப்படின்னு சொல்லலாம். ஆனா சியான் விக்ரம் நடிப்புல வெளியான தங்கலான் திரைப்படமானது முதல் வாரத்துல வசூல் வேட்டையை நடத்தி இருந்த நிலையில கடந்த திங்கட்கிழமையில இருந்து அந்த படத்துக்கு ரசிகர்களோட வருகையானது படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. கண்டிப்பா 2வது வாரத்துல இருந்து ரசிகர்களோட வருகை அதிகரிக்கும். இதனால தங்கலான் திரைப்படமானது 100 கோடி வசூலை எட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சியான் விக்ரம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட வசூலானது அதற்கப்புறம் முன்னேற்றம் காணவே இல்லை. இந்த நிலையில தான் இந்த வாரம் மாரி செல்வராஜோட இயக்கத்துல வெளியான வாழை, PS வினோத்ராஜ் இயக்கத்துல வெளியான கொட்டுக்காளி, இது இல்லாம விமல் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இந்த 3 படங்களும் வெளியானது. இதனால தங்கலான் படத்துக்கான காட்சிகளானது படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருக்கு. தங்கலான் அளவுக்கு வசூல் ஈட்டல அப்படின்னாலும் அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்புல வெளியான டிமாண்டி காலனி 2 திரைப்படமானது முதல் நாள்ல இருந்தே கணிசமான வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு. முதல் வாரத்துல அதிகமான ரசிகர்களை கவர்ந்த டிமாண்டி காலனி 2 இந்த வாரமும் அதிகமான திரையரங்குல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் திரையரங்குகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு முழுவதும் 275 தியேட்டர்கள்ல ஓடிக்கிட்டு இருந்த டிமாண்டி காலனி 2 திரைப்படம் இப்ப 2வது வாரத்துல 350 திரையரங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த படமானது 10 நாட்கள்லயே 20 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாரமும் டிமாண்டி காலனி 2 பாக்குறதுக்காக ரசிகர்கள் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே வேளையில பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீ 2 படமானது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தான் வெளியானது. இதுவரைக்கும் 400 கோடி வசூல் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சூரி நடிப்புல வெளியான கொட்டுக்காளி திரைப்படமானது எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களை கவர்ல. ஆனா இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜோட வாழை திரைப்படமானது 190 திரையரங்கள்ல வெளியாகி முதல் நாளே 1 கோடிக்கும் மேல வசூலை ஈட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு வாழை திரைப்படத்தை 240 திரையரங்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தங்கலான் வர்சஸ் டிமாண்டி காலனி 2ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிமாண்டி காலனி படத்துக்கு தான் நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. சோ தியேட்டரோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிட்டு இருக்கு. இப்ப கொட்டுக்காளி வர்சஸ் வாழை படங்கள்ல வாழை படம் வெகுவா ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இதனால ரசிகர்களோட எண்ணிக்கையுமே வாழை படத்துக்கு அதிகமா வர தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.